அல்ஹம்துலில்லாஹ் ஃபஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரமலானுடைய மாதங்கள் நிறைய விஷயங்களை நம்ம படிப்பனையாகவே எடுக்கணும். நிறைய நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடியும் நம்ம நிறைய ரமலான் வச்சுருந்தோம், நோன்புகள் வச்சுருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹு தாலா நம்முடைய ஹயாத் எவ்வளோ வரைக்கும் நீட்டிருப்பானோ அவ்வளோ ரமலான் நம்ம நோன்பை நோன்போம். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் இந்த ரமலான் நம்மளுக்கு என்ன ஒரு விஷயத்தை விளங்க வைக்கிது அப்படின்னு சொன்னால், இந்த 30 நாள் ஒரு மனிதன் ஒழுங்காக இருக்கிறான், ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கிறான், தவறுகளை விட்டு தவிர்த்து இருக்கிறான், நேரம் தவறாமல் கரெக்டாக தொழுகிறான், இவருடைய உணவுனுடைய தேவைகள் எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கு சக்தி இருக்குது. எல்லாமே காலையில் மதியம் இரவு அப்படின்னு நம்ம சாப்பிட்றத அப்படியே அல்லாஹு தாலா இந்த ஒரு மாதத்தில் ரொட்டீனை மாற்றி ஒரு சேஞ்சை கொடுக்குறான். நம்மளோட சஹருடைய நேரம் காலையில் 4 மணிக்கு இவர் உணவை சாப்பிட்றார். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, இவர் சாப்பிட்டுட்டு இருப்பார். ரெண்டாவது, கடைசி மகரிபுக்கு முன்னால் உள்ள நேரம், பறவைகள் எல்லாமே ஆடு மாடுகள் எல்லாம் கூட்டுக்கு போகிற நேரம், இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா நோன்பை துறக்க சொல்கிறான். அப்போ இவருடைய ரொட்டீனை மாற்றுறதுக்கு காரணம், இவர் என்னென்ன விஷயங்கள் ஹேபிட், இவர்கிட்ட கெட்ட பழக்கங்கள் இருந்ததோ இதையெல்லாம் இந்த ஒரு மாதத்தில் இவர் மாற்றுறதுக்கு சக்தி பெறார். இதே சக்தியை இதே டைமை கீப்பப் பண்ணுறதை அடுத்த 11 மாதத்துக்கு இவர் கொண்டு வரணும். இப்போ இதுதான், இது ஒரு ட்ரைனிங் மாதிரி, இது ஒரு செஷன் மாதிரி. இந்த ஒரு மாதம் ஒரு செஷன், இவர் இது முடித்ததுக்கப்புறம் இந்த 11 மாதங்கள் இவர் லேசாக கொண்டு போகிறார். ஹதீஸில் இருக்குது, யா பாகியல் ஹைரி அக்பில், யாரெல்லாம் நலவு செய்யணும்னு வாரீங்களோ அவங்களாம் முன்னேறுவாங்க. யா பாகிய ஷர் அக்சிர், யாரெல்லாம் தீமை செய்யணும் கெட்டதை செய்யணும்னு இருக்காங்க அவங்களாம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறத இந்த ரமலான். இந்த ரமலானுக்கு மட்டும் பொருந்துறது கிடையாது, மாறாக ரமலானை விட்டுட்டு அடுத்த 11 மாதத்துக்கும் கொண்டு போகிறது. என்னுடைய நல்ல பழக்கங்கள் நிறைய விஷயங்களை கொண்டு வர்றது, நிறைய சேஞ்சுகளை கொண்டு வர்றது, நிறைய கெட்ட விஷயங்களை விட்டும் நான் மாற்றிக்கிடுறது, ஏதாவது ஒரு புது விஷயத்தை கொண்டு வர்றது. ஏன் அப்படின்னா, இந்த 30 நாள் நோன்பு இருக்கிறவர் என்ன விஷயத்துக்கு பழகணும், மாதத்துக்கு ஒரு ஐயாமுல் பில் 3 நாட்கள் நோன்பு இருக்கிறதுக்கும் சக்தி பெறுவார். சுன்னத்தான நோன்புகள் 13, 14, 15 இதுக்கும் அவர் சக்தி பெறுவார். அப்போது இந்த விஷயத்தை அப்படியே இன்னொன்று சொன்னால் 11 மாதங்களுக்கும் இவர் கொண்டு போகிறது. இதை தான் அல்லாஹு தாலா விரும்புகிறான். இதுக்கு பேர் தான் முதாவமத், இதுக்கு பேர் தான் இஸ்திகாமத். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.